வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான புடலங்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸில் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த புடலங்காயை முனைகளை நீக்கிட்டு அதோட தோலில் இருக்க அந்த சொனன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு சென்டரில் இருக்க அந்த விதைகளையும் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறியை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். லேசாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும், பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். புடலங்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். காய் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் சுண்டின பிறகு தான் கடலை மாவு சேர்க்கணும். தண்ணியோடு சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போது தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா புடலங்காய் புட்டு ரெடி ஆகிடும். இது நல்லா வதங்கிடுச்சு. தேவைப்பட்ட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, அவசியம் இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு கடலை மாவோட அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புடலங்காய் புட்டு வத்த குழம்பு, காரக்குழம்புக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.